திருமயம் அருகே நடிகர் அர்ஜுனின் மகளும் மருமகன் உமாபதியும் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குநரும் நகைச்சுவை நடிகருமான தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தம்பி ராமையாவின் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் ராராபுரத்தில் குலதெய்வம் திருவேட்டழகர் கோயிலில் உமாபதியும் ஐஸ்வர்யாவும் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு புத்தகப்பை, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினர். சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்த 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து சென்னை வந்த 2 விமானங்களில் பயணம் செய்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் 2 பெண்கள் உட்பட 10 பேரிடமிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 12.5 கிலோ எடையுள்ள தங்கப்பசை, தங்க கட்டிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 10 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் 5.3 TMC நீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 31வது கூட்டம் அதன் தலைவர் SK கல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களின் அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது ஜூன் மாதம் நிலுவையில் உள்ள 5.36 TMC தண்ணீர் மற்றும் ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. இதனை கர்நாடக அரசு ஏற்க மறுத்து அணையில் போதிய நீர் இல்லை என கூறியதாக தெரிகிறது. இருதரப்பு கருத்துக்களை கேட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள 5.3 TMC காவிரி நீரை திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மகளிர் இலவச பயண பேருந்து திட்டத்தின் மூலம் இதுவரை 490 கோடிக்கும் மேல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது உரையாற்றிய அவர், போக்குவரத்து துறை சிறப்பாக இயங்குவதற்கு மகளிர் விடியல் பயண திட்டம் முக்கிய காரணம் என கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டை விட 2023இல் சாலை விபத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 2.59% அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி 2022இல் 17,884 பேரும், 2023இல் 18,347 பேரும், 2024இல் 5,891 பேரும் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் எக்ஸ் தளப்பதிவில், பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்ததாக செய்திகள் வந்துள்ளன. தமிழகத்தின் வட மாவட்டங்கள் இதனால் பெரிதும் நம்பக்கூடிய நீராதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழகத்தின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்ப்பதாக தமிழக முதலமைச்சருக்கு தனது கண்டனத்தையும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு EPS வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாலாற்றில் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தமிழக முதல்வருக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விசாரணை நடத்த குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் 6 பெண்களும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. கீழடி அகழாய்வில் பாசிகள், கண்ணாடி மணிகள் உட்பட 27 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வை கடந்த 18ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதன்படி 1.5 ஏக்கர் நிலத்தில் 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 1.5 அடி ஆழம் வரை தோண்டப்பட்ட நிலையில் பாசி மணிகள் மற்றும் கண்ணாடி மணிகள் உட்பட 27 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் எனவும் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் பாமக MLA சிவக்குமார் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தார்.
இதற்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாமல்லபுரம் சாலையில் 4 சுங்கச்சாவடிகளை ஏற்கனவே அகற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் அதிக சுங்கச்சாவடி வைத்துள்ள மத்திய அரசுடன் தான் நீங்கள் கூட்டணி வைத்துள்ளீர்கள் என கூறிய அமைச்சர், சுங்கச்சாவடி அகற்றுவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சரிடம் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். சேதமடைந்துள்ள கோட்ட அலுவலகங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை விவாதத்தின் போது மயிலாடுதுறையில் புதிய வருவாய் கோட்ட அலுவலக கட்டடம் கட்டப்படுமா என MLA ராஜ்குமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பல்வேறு மாவட்டங்களில் வருவாய் கோட்ட அலுவலகங்கள் மற்றும் சேதமடைந்துள்ள கோட்ட அலுவலகங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து புதிய கட்டடங்களை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில் பக்தர்களின் வசதிக்காக கோயில்களில் 70 கோடி ரூபாய் செலவில் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ரிஷிவந்தியம் ஊராட்சி திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக தங்கும் விடுதி கட்ட அரசு முன்வருமா என்று MLA கார்த்திகேயன் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு 10 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 86 லட்சம் ரூபாய் செலவில் தங்கும் விடுதி கட்ட டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வை பார்க்கையில் என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கிண்டலாக தெரிவித்துள்ளார். பேரவை வளாக விவாதத்தில் பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கதர்பட் கைதட்டினார். இதை குறிப்பிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பேரவை இன்று விசித்திரமான பல விஷயங்களை பார்த்துள்ளதாக கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசுகிறார் எனவும், கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்கள் இருக்கும்போது வீரத்துறவி விவேகானந்தர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MLA நாகை மாலி பேசுகிறார் எனவும் குறிப்பிட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது பேரவையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று அமைச்சர் கூறினார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவம் குறித்து CBCID போலீசார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தில் CBCID விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி CBCID-யின் கூடுதல் SP வினோத்குமார், SP கோமதி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் CBCID போலீசார் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தனித்தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பை காரணம் காட்டி வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டுமே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க முடியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் நேற்று கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ராமதாஸ், தமிழ்நாட்டில் இதுவரை எந்த இடஒதுக்கீடும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீடு வழங்க தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது வன்னிய மக்களுக்கு இழைக்கும் பெருந்துரோகம் எனவும், திமுகவின் சமூக அநீதி கோரமுகம் அம்பலமாகிவிட்டதாகவும், மேலும் இடஒதுக்கீடு வழங்க மறுத்தால் கடந்த காலங்களில் நடத்தியதை விட மிக கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கள் விற்பனை செய்ய அனுமதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக உள்துறை செயலர் தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களின் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மது உற்பத்தி மற்றும் விற்பனை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அறிவிப்பதோடு உடல்நலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு தரும் கள்ளை இறக்கி பயன்படுத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது அரசின் கொள்கை ரீதியான முடிவோடு தொடர்புடையதால் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.